எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இது நம்முடைய கடைசி வாரம். இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்து நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாகட்டும். வாருங்கள், தேவனை ஆராதிப்பதற்கு நம்முடைய உள்ளங்களை இந்த வேளையிலே ஆயத்தப்படுத்துவோம். வீடுகளிலே நாம் குடும்பமாக அமர்ந்திருந்து தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. தேவனை என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுதும் நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, எங்களுக்கு எந்த பொல்லாப்பும் தீமையும் அணுகாதபடி சுகபத்திரமாய் நீர் வைத்து காத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாக நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், அனுகூலங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நேரத்திலும் உம்முடைய பரிசுத்த தெய்வீக பிரசனம் எங்கள் வீடுகளிலே வரட்டும், எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய இல்லங்களை ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே நிறைத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை நாங்கள் குடும்பமாக அனுசரிக்கும் பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மை துதித்து பாடி உம்முடைய வார்த்தையை கேட்டு தியானித்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாருங்கள், நாம் ஒருமித்து தேவனை ஆராதிப்போம். நம்மத்திலே சகோதரி பாலின் நம்மை துதி வேளையிலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முழுமையாகும் கரத்தில் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வீட்டிலிருந்து ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர் என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்த இந்த கால வேளையில் உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவர், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாக உணர கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நிகர் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்கே ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறேன். நன்றி தகப்பனே. வாருங்கள், உற்சாகமாக இந்த பாடலையும் பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே,
செய்திடுவேன். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
வந்த தேவன் நீங்க இன்றும் என்ன பாடுவீங்க எல்லோரையும் நீங்க நாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரப்பா காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடு
துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. ஆமா அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரமே பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இறுதி வரையிலும் ஆண்டவரே, முடிவு பரியந்தமும் தேவனே நீர் எங்களோடு இருப்பீர் என்று நாங்கள் முற்றிலுமாக விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, தொடர்ந்து இந்த ஆராதனை முழுமையாகும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. அப்பா, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மாறாத வல்லமுள்ள நாமத்திலே செபிக்கிறோம். தேவஜனமே, வாருங்கள் நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவு உயர்ந்தவர், நீர் எவ்வளவு சிறந்தவர். உமக்கு ஒப்பானவர் யார் அப்பா? வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே உயர்ந்ததும் சிறந்ததும் ஆண்டவரே ஒப்பற்றதுமாய் இருக்கிறது சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் விதமாக உம்மை துதித்து பாடவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நன்றி சுவாமி. எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இன்னல்கள், இடர்கள் எங்களுக்கு வந்தாலும் கூட நாங்கள் உம்மை நம்புவோம் சுவாமி. நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வருவோம். ஏனென்றால் யாக்கோப்பின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரே. இந்த கால வேளையிலும் சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு சுகம், எங்களுக்கு பலன், எங்களுக்கு ஜீவன் சகலமும் தருகிறவர் நீர் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, நீர் எங்களை மண் என்று நினைவு கூறுகிறீர் அப்பா. எங்களை உம்முடைய வல்லமையினாலே உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை உம்முடைய வலது கரத்தினாலே நீர் எங்களை பார்த்து தூக்கி அணைத்துக் கொள்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடக்கையால் எங்களை தழுகிறது அணைத்துக் கொள்கிற தேவனும் வலக்கையால் எங்களை தழுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை வேளையிலும் அப்பா, நாங்கள் உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு இன்னும் உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி, இன்னும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே,
இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை அதிகமாய் தேடவும் உம் முகத்தை தரிசிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு இடைப்படும் சுவாமி. ஆண்டவரே, காலங்கள் பொல்லாததாய் இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் உம்மை தேடவும் ஆண்டவரே, இன்னும் உம் முகத்தை தரிசிக்கவும் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வாஞ்சியை தாரும். எங்களுக்குள்ளே இன்னும் விருப்பங்களை உண்டாக்கும் சுவாமி. உம்மை தேடக்கூடிய உள்ளத்தை தாரும் சுவாமி. உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய உள்ளங்களை தாரும் சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு புதுப்பித்தலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு புதுமையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த COVID-19க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் பேர் சுவாமி. நாளுக்கு நாள் இதனாலே பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, மரண எண்ணிக்கையும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் சுகமாகிறவர்களும் அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளங்கள் சில வேளையில் தோய்ந்து போகிறது. காரணம், ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ கட்டுப்பாடுக்குள் இருந்தாலும் கூட இந்த பொல்லாத வியாதி ஆண்டவரே இந்த தேசத்திலே இன்னும் ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகரை பிடித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். இயேசு சுவாமி, நீர் ஒருவரே சுவாமி விடுதலை கொடுக்க முடியும். நீர் ஒருவரே சுகம் கொடுக்க முடியும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய குற்றங்கள் மீறுதலை மன்னியும் சுவாமி. எங்களுக்கு ஒரு சேமத்தை, சுகத்தை, விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாமன்னருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரோடு சேர்ந்து கொள்வீராக. உம்முடைய ஞானத்தை நீர் காண்பியும், வெளிப்படும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஞானத்தினாலே இந்த தேசம் வழி நடத்தப்பட வேண்டும் சுவாமி. எல்லாமும் உம்முடைய கருத்தில் தான் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளத்தை தாங்க சுவாமி. சத்துரு எந்த விதத்திலுமே அவர்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து வேறு திசைக்கு கொண்டு செல்லாதபடி கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேலையில கூட இந்த COVID-19 வேலை இழந்தவர்கள், வேலை இல்லாமல் வேலைக்காக திண்டாடுகிறவர்கள், குடும்பங்கள் பட்டினியிலும் பசியிலும் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்துக்கு நேராக கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை தாரும் சுவாமி. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் சுவாமி. அவருக்கு வேண்டிய பிழைப்புக்கு ஒரு வேலையை தாரும் சுவாமி. ஆண்டவரே, வியாபாரத்தை செய்கிறவர்களுக்கு நல்ல வியாபாரம் உண்டாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் அறிவு நடத்தும் சுவாமி. நன்றி கூறி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களுடைய சபையிலே வியாதியாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, சுகவீனமாய் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே யெகோவா ராஃபாவினுடைய கரம் ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் சுவாமி. இந்த பெண்டமிக் சுவாமி ஆண்டவரே வருகிற 4ஆம் தேதிக்குள் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யும். இந்த MCO ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யும். ஆனாலும் சுவாமி, எங்களுடைய விருப்பம் கிடையாது, உம்முடைய சித்தம். நீர் எதை சித்தம் கொண்டு எதை நடப்பிக்க விரும்புகிறீரோ அதை நீ செய்தருளும். உமக்கு எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ ஜனமே, வாருங்கள் கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். Friends, today's
meditation is taken from book of Joshua chapter 1 verse 1 to 9. இதை நமக்கு தமிழிலே சகோதரர் ஜான் வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தேவன் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் கண்பார்களே, வாருங்கள் நாம் சத்தியத்தை கேட்பதற்கு முன்னதாக நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற சத்தியத்தை எங்களுக்கு காண்பியோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்திலே இடைப்படுங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தை புடமிடட்டும், எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் எங்களுக்குள்ளே விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தலைமைத்துவம் என்பது அது ஒரு ராத்திரியில அல்லது திடீரென்று ஏற்படுவது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அது படிப்படியாக வளரக்கூடிய, கட்டப்படக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கிறது. சிறிய தலைமைத்துவத்திலிருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கட்டத்துக்கு அது வளரக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கானுடைய புதிய அதிபதியாக ஜோ பைடன் தேர்ந்தெடுத்தார் என்பதை அறிவோம். சமீபத்திலே அவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை நாம் பார்ப்போம் என்றால், அவர் ஒரு அரசியல்வாதி. அவருடைய கல்வி முடித்த பிறகு அவர் அரசியலிலே அவர் இறங்கினார் என்று சொல்லி அவரை குறித்து நாம் பத்திரிகையிலே வாசிக்கிறோம். இப்படியாக அவர் செனட்டராக ஒவ்வொரு கட்டமாக அவர் முன்னேறி வந்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். ஒரு சமயத்தில் ஒபாமா அவருக்கு எதிர்த்து இந்த ஜோ பைடன் அவர் போட்டிக்கு நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன ஆச்சரியம் என்றால், பிறகு ஒபாமா அவரை துணை அதிபராக அவருடைய ஆட்சியின் கீழே அவர் வைத்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். அதுபோல யோசுவா மோசேயினாலே மோசேக்கு ஒரு உதவிக்காரனாக இருந்தான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் மோசேயை தன்னுடைய கரத்தை யோசுவாவின் மேலே வைத்து அவனை ஆசீர்வதிக்க சொல்லுகிறதை என்னாகமம் 27 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக யோசுவா மோசேக்கு அடுத்த தலைமைத்துவத்திலே வரக்கூடியவன் என்று சொல்லி நாம் திட்டம் தெளிவாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தினான் என்றால் யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 30 ஆண்டு காலங்கள் அவன் வழி நடத்தினான். யோசுவா ஒரு தளபதியாக அவன் பணியாற்றினான். ஒரு தைரியம் நிறைந்த ஒரு தளபதியாக அவன் பணியாற்றியிருக்கிறான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களோடு வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து வேத அடிப்படையிலே இருக்க வேண்டிய தலைமைத்துவம் என்னவென்று சொல்லி நான் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். My dear people of God, leadership does not happen suddenly or over a night. It is a process. It has to start from small. As we read the Bible, Joshua was Moses' helper. The Lord asked Moses to lay his hand on him. Joshua was the successor of Moses. Joshua led Israelites for 30 years. He was a military and tough commander. This morning, I want to share from the text that we have read some biblical principles of leadership. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த 9 வசனத்திலிருந்து நான் 3 குவாலிஃபிகேஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'm going to show 3 biblical qualification or 3 biblical leadership patterns. ஒன்று, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் ஒரு விசுவாசம் உடையவனாக இருக்க வேண்டும். A leader must be a faith-filled man, or rather a leader must have faith. ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீங்கள் யோசுவா முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது மோசே மரித்து போகிறான். ஆக மோசே மரித்த போன பிறகு இந்த ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, யோசுவா, இப்பொழுது நீ தலைமைத்துவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ இந்த ஜனங்களை வழி நடத்து. 1வது வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, யோசுவா, இப்பொழுது நீ யோர்தான் நதியை கடந்து போ, இந்த ஜனத்தை கூட்டிக் கொண்டு யோர்தான் நதியை கடந்து போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Moses has passed away. Now the Lord is asking Joshua to step into leadership and to lead the people into the promised land. Joshua is to cross Jordan of river with the people of Israel and possess the land. கடந்து போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தை வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். When you read verse 3 to 5, the Lord gives Joshua promises. The promises are, number 1, I have given the land. Verse 3, 3வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கவனிக்க வேண்டிய வசனம், ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும்
உங்களுக்கு கொடுத்தேன். Look at verse 3. Every place that the sole of your foot will tread upon, I have given you. It's a past tense. அது கடந்த காலத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். Not I will, நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லல, கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். It is a promise that the Lord gave it to his descendants, Abraham, Isaac and Jacob. ஆக இது ஆண்டவர் அவருடைய பிதாக்களாகிய இஸ்ரவேலுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்று நாம் பார்க்கலாம். ஆக முதலாவது ஆண்டவர் கொடுக்கிறது என்னென்றால், நான் இந்த தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, I'll be with you and never leave you. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதற்கில்லை என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்குவோம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா, ஆகியனால நீ கடந்து போய் விஸ்தாரமான இந்த தேசத்தை சுதந்தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்றார். 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், வனாந்தரமும் இந்த லீபனேனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தீரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கும் திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். என்று சொல்றாரு, நீ போய் இந்த விஸ்தாரமான பூமியை சுதந்தரித்துக் கொள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் மறந்துவிடக்கூடாது, அந்த நாட்களிலே கானானியர்களும் எமோரியர்களும் பல பொல்லாத ஜாதிகளும் அந்த தேசத்தில் இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சுதந்தரின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீ போய் அந்த தேசத்தை உன் வசம் கைப்பற்று என்று சொல்கிறார். ஆக அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு யுத்தம் உண்டாக கூட ஒரு சாத்தியம் உண்டு. ஓகே, யுத்தம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன், நீ போய் இந்த தேசத்தை சுதந்திரத்துக்குள் என்று சொல்லும் பொழுது எப்படி ஆண்டவர் மோசேயுடன் இருந்தாரோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. பாருங்க, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் சில யுத்தங்களை அவர்கள் பார்த்தார்கள், யுத்தங்களை சந்தித்தார்கள். ஆனால் ஒவ்வொரு யுத்தத்திலும் ஒரு பெரிய வெற்றி, ஜெயம் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக நீங்க 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது வேதம் விதமாக சொல்லுது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். யார் இது சொல்றான்னு சொன்னா, ராகாப், எரிகோ பட்டணத்துல இருக்கிற ஒரு வேசி. அவ சொல்றா, இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள வேவு பார்க்க வந்த இந்த 2 பேரை அவ ஒளித்து வைக்கிறான். ஒளித்து வைத்த பிறகு அவ சொல்றா, நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை சுதந்தரித்த பிறகு என்னை நினைவு கூறுங்க, என் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், என் குடும்பத்தை நீங்கள் அழிக்க கூடாது, என் குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, உங்கள் ஆண்டவர் பெரியவர், உங்கள் தேவன் பெரியவர். நீங்கள் எகிப்திலிருந்து நீங்கள் வந்த பொழுது எப்படி உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்தார் என்ற செய்தியை நாங்கள் கேட்ட பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கரைந்து போயிற்று என்று சொல்கிறதை பார்க்கிறோம். See, the Lord was with Moses. In that journey, the Lord fought on behalf of Israelites. Look at the confession of Rahab, the prostitute in Jericho. Joshua chapter 2 verse 11. ஆகவே நண்பன் தேவஜனமே, இங்க ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, நீ போய் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், விசுவாசத்துல நீ போக வேண்டும், நீ விசுவாசத்துல போக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த தேசத்தை கொடுத்தேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நண்பன் தேவ ஜனமே,
நான் நினைக்கிறேன் அன்றைக்கு மட்டும் யோசுவா அவனுக்கு விசுவாசம் இல்லாதிருந்தா தேவன் ஒருபோதும் இந்த இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஆக ஒவ்வொரு தலைமைத்துவத்தில் நடக்கிற எந்த மனுஷனாய் இருக்கட்டும், தலைவராய் இருக்கட்டும், முதலாவது அவர்கள் விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். See, the first principle in leadership is to learn to walk in faith. இன்னைக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் முதலாவது அவர்கள் விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும். இயேசுவை நம்ப வேண்டும். இந்த தெய்வத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்க வேண்டுங்க. அதனால தான் பவுல் பாருங்க 2 கொரிந்தியர் 5:6 சொல்றாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். In 2 Corinthians chapter 5 verse 6, Paul says this, for we walk by faith and not by sight. நாம் பார்த்து அல்லது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களை தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும். நம்முடைய மாம்ச கண்களிலே நாம் பார்ப்போம் என்றால் அது முடியாது, அது நிறைவேற்றப்பட முடியாது. ஆனால் விசுவாசத்திலே நாம் இருப்போம் என்றால் எல்லா காரியத்தையும், எந்த காரியத்தையும் நாம் நிறைவேற்றி தீர்க்க முடியுங்க. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது என்னவென்றால் விசுவாசம். இரண்டாவது காரியம், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டங்களை செயல்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். A leader must willing to execute God's plan. Let me repeat again. A leader must be willing to execute God's plans. Look at verse 6. 6வது வசனத்தை பாருங்க. இந்த நியாய பலம் கொண்டு தினபனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Be strong and courageous, for you shall cause these people to inherit the land that I swore to their fathers to give them. அப்போ ஆண்டவர் பாருங்க இந்த யோசுவாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். The Lord gave Joshua an important responsibility, that he is to divide the land according to the size of the tribes. அவருடைய கோத்திரங்களுக்கு ஏற்ற விதமாக தேசத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். பாருங்க, மோசே ஒரு விடுவிக்கிற தலைவனாய் இருப்பான் என்றால் யோசுவா இப்பொழுது இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்தை சுதந்தரித்து இந்த ஜனங்களுக்கு பிரித்து கொடுக்கிற ஒரு பொறுப்பிலே அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். If Moses was a liberator and led them through the wilderness, and now Joshua is to possess the promised land and divide according to the size of tribes. Now last week we saw about Elijah. போன வாரம் நாம் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். தேவ ஜனமே, எலியா ஜெசபேலுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். ஏன் அவன் ஓடுகிறான் என்றால், இந்த ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக அவன் தனி மனிதனாக போராடினான் என்று இந்த எலியா யோசித்தான் இல்லையா? ஆனா அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அங்க கர்த்தர் சொல்றாரு, பாகாலுடைய காலுக்கு முத்தம் செய்யாத அடிப்படையாத 7000 உண்மையான இஸ்ரவேலர் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Last week we saw Elijah. Elijah thought he is fighting against Ahab.
all alone. But when you come to verse 18 of 1 Kings chapter 19, the Bible says there were 7,000 true Israelites who did not serve Baal. அப்போ இன்னைக்கு நாம் தனி மனிதனாக நாம் போராடுவது இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது என்ன நாம் பார்த்தோம் என்றால், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய திட்டங்களையும் காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள் கிடையாது, நம்முடைய யோசனைகள் காரியம் அல்ல, நம்முடைய திட்டம், நம்முடைய பிளான்ஸ் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை குறித்து நாம் அறிவோம். அநேக தரம் இதை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு சவுலை பார்த்து, நீ போய் அமலேக்கியர்களை நீ அழிக்க வேண்டும் என்று சொல்லி, முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவினுடைய ராஜாவிலிருந்து, அவனுடைய ஜனங்களிலிருந்து, அவனுடைய மிருக ஜீவங்கள் எல்லாரையும் அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த சவுல் இந்த ராஜாவை கொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, நல்ல உயர்தரமான மிருகங்களை, ஆடுகளை அவன் ஒளித்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உதவாத மிருகங்களை மாத்திரம் அவன் கொன்று போட்டான் என்று இங்கே பார்க்கிறோம். ஆனா அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சவுலை அவனுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து கீழே தள்ளினார் என்று நாம் பார்க்கிறோம். Now, we must not execute our plans. We must be prepared to execute God's plans and God's agenda. Let me give you an example. Saul in the Old Testament, 1 Samuel chapter 15. See, the Lord asked Saul to fight against Amalekites. And the Lord said, you must destroy everyone, everybody, every animals, even the kings. No one should be left. Everybody must be killed. But the Bible says Saul did not kill the king of Amalekites. Not only that, he hid some fat animals, some fat sheep. He hid there. As a result of that, the Lord overturned his throne. Now that is a warning to us, isn't it? அது நமக்கு ஒரு எச்சரிக்கை அல்லவா? இன்னைக்கு நாம் நமக்கென்று ஒரு பெயரையும் புகழையும் கொண்டு செல்வதற்கு நாம் முயற்சிக்க கூடாது. இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது. ஒவ்வொரு மனுஷனும் அவன் நிறைய காரியங்கள் செய்கிறான்னு சொன்னா அவனுடைய பெயர் புகழுக்காக அவன் செய்கிறான் என்று சொல்லி, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும். என் அன்பான் தேவஜனமே, கடவுளுடைய காரியம் தாங்க நம்முடைய காரியமாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆமான் இந்த ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய அதிகாரத்தை அவன் தவறாக பயன்படுத்த யோசித்தான். அவன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசித்தான். அவன் நாட்டின அந்த கம்பத்திலேயே அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். மொர்தகாய் அவனை கொன்று போடுகிறான். The second example in the book of Esther, whereby Haman tried to misuse his power to exploit the Jews. But at the end of Haman was killed in the post that he prepared to kill Mordecai. என் அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் சபைக்குள்ள வந்து பொறுப்பை கேட்டிருக்கிறார்கள். I have come across many Christians who comes out with a human inspiration and wants to participate in church administration. ஆனால் அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்களே தவிர அவர்கள் எதுவுமே அவர்கள் கர்த்தருக்காக செய்து முடிக்கவில்லை. ஏன்னா தேவஜனமே, இன்னைக்கு கடவுளுடைய காரியத்தை நாம் அசட்டத்தனமாக செய்யக்கூடாது. Do not try to manipulate God with your plans. கடவுளை பாருங்க, நம்முடைய திட்டங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு கடவுள் தலைமைத்துவத்தை கொடுக்கிறார் என்றால் அது போதகர் கையில் இல்லை, அது டிஎஸ் கையில் இல்லை, அது நம்முடைய பிஷப் கையில் இல்லை, அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கிருபைங்க. யோவான் 3:27 இவ்விதமாக சொல்லுகிறது, யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாம் பார்க்கிறோம். Unless God gives the authority, no one can have that power. Now John Wesley இவ்விதமாக சொன்னார். அவர் என்னதான் சொன்னார் ஆங்கிலத்தில் நான் சொல்றேன். Unless God has raised up you for this thing, you will be won out by the opposition of men and devils. அதாவது ஜான் வெஸ்லி சொல்றாரு, கடவுள் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும், அழைக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிரான மனுஷர்கள் மத்தியிலும் பிசாசனுடைய அழுத்தத்திலும் நீ சோர்ந்து போவாய். பட் இஃப் காட் பி ஃபார் யூ, இப்ப ஆண்டவர் உனக்காக இருக்கும் பொழுது who can be against you? யார் உனக்கு எதிராய் இருக்க முடியும்? Are all of them together stronger than God? உங்க எல்லாரும் ஒருமித்து வந்தாலும் தேவனை விட, தேவனை காட்டிலும் அவர்கள் பலசாலியா? ஓ be not weary of well doing. அதாவது நற்காரியங்களை செய்கிறதுனால நீங்க எதுவும் கவலை கொள்ளாதிருங்கள் என்று இங்கே ஜான் வெஸ்லி அவர் சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். ஆகவே நண்பன் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, யோசுவா பலங்கொண்டு தினமனதாயிரு, நீ போய் இந்த தேசத்தை சுதந்திரித்து இந்த கோத்திரங்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கடவுளுடைய ஊழியத்தில், சபையில தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் நீங்களும் நானும் அவருடைய பொறுப்பை செய்வதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நாம் காரியக்காரர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சித்தங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய காரியங்களை செய்யத்தக்கதாக, முடிக்கத்தக்கதான ஒரு விருப்பம், வாஞ்சை உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அன்பான தேவஜனமே. மூன்றாவது காரியம், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். Leaders are to follow the commandments. Leaders are to follow the commandments. நீங்க 7வது 8வது வசனத்தை நீங்க பாருங்க. வேதம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நீ மோசேக்கு நான் கொடுத்த இந்த கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்வதற்கு நீ கவனமாக இருக்க வேண்டும். அப்படிதான் சொல்றாரு. 7வது வசனம் பாருங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த
நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவா பார்த்து அதான் சொன்னார், நான் மோசேக்கு கொடுத்த சகல கட்டளையும் கைக்கொள்வதற்கு நீ பலங்கொண்டு திடமானதாயிரு என்று இங்கே ஆண்டவர் சொல்றாரு. See, the Lord told Joshua to keep the law that the Lord has given to his servant Moses. வேதம் சொல்லுது, நீ இவைகளை செய்வதற்கு கீழ்ப்படிவதற்கு கவனமாயிரு. இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு விலகாதிருக்க கடவுது, இரவும் பகலும் அதை தியானிப்பாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. Be careful to obey. The words of the Lord must not depart from your mouth. Meditate them day and night. The benefit of keeping the law is you will be wise. That's what the Lord said Joshua. இந்த நியாய பிரமாணங்களை கை கொள்ளுகிறதுனால வரக்கூடிய நன்மை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானம் அடைவாய், நீ ஞானமாய் நடந்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு தெரியும், இந்த 12 கோத்திரங்களை நடத்துவது எளிதான காரியம் கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க் டு லீட் திஸ் பீப்புள். நான் நீங்க வேதத்தை அறிவீர்கள், மோசேயின் தலைமைத்துவத்தில் அவர்கள் வனாந்தர வழியாய் வரும்பொழுது அவர்கள் மோசேக்கு எதிர்த்தார்கள், ஆரோனுக்கு எதிர்த்தார்கள். இப்படி பலவிதமான குழப்பங்களையும் முறுமுறுப்பையும் வைத்துக்கொண்டு மோசேக்கு எதிராக பேசினார்கள். ஆண்டவர் எல்லாரையும் அழித்து போட்டாருங்க. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா மனுஷரையும் கர்த்தர் அழித்து போட்டார். உங்களுக்கு என்று தெரியும் என்று நினைக்கிறேன். யாரு இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனாங்க? இந்த வனாந்திர பாதையில பிறந்தவர்கள், அவர்கள் தான் இதுக்குள்ள போனாங்க, இந்த தேசத்துக்குள்ள போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப யோசுவாவுக்கு தெரியும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உடையவர்கள் என்று சொல்லி. வனாந்தரத்தின் வாழ்க்கை வித்தியாசம். இப்போ ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த தேசத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை அது வேறு என்று யோசுவா அறிவார். அது மிகவும் சவாலுக்குரிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அறிவார். பாருங்க, the life in the wilderness is different, and the life that people going to have is also very challenging and tempting. Let me give you an example. யோசுவா பாருங்க, எரிகாவை ஜெயம் எடுத்தான், வெற்றி அடைந்தான் இல்லையா? அற்புதமாக ஜெயம் எடுத்தான். ஆனா அதுக்கு பிறகு ஆயின் பட்டணத்துல ஒரு மகா பெரிய தோல்வி. ஆயி பட்டணம் எரிகோவை விட சின்ன ஒரு பட்டணம் தான். வேதம் சொல்லுது, அவர்கள் ஒரு மகா தோல்வியை அவர்கள் தழுவினார்கள் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் யோசுவா கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தன் நான் சொன்னதை அவன் செய்ய மறுத்து விட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னதை போய் விசாரிச்ச பொழுது அங்க ஆகான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார்கள். ஆகான் என்ன செய்தான்னு சொன்னா, இந்த ஆயி பட்டணத்தில் போய் கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் அழிச்சு போடு, எதையும் வைக்காத எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடுன்னு சொல்லும் பொழுது இவன் அந்த ஆயின் பட்டணத்துல சில முக்கியமான காரியங்களை கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்தான். ஆண்டவர் அதனால அன்றைக்கு இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரிய தோல்வியை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு யோசுவா என்ன செய்யறான்னு சொன்னா, நீ இப்படிப்பட்ட தகாத காரியங்களை செய்ததுனால நீ கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை கூப்பிட்டு கல் எறிந்து அவனை கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ஞான அவசியங்க. யோசுவாவுக்கு இதற்கு
தேவ ஞானம் தேவைப்பட்டதாக இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். Joshua needed wisdom for this. When he faced a terrible loss, terrible defeat against Ai, when actually he took a great victory over Jericho, but Ai was a smaller town compared to Jericho, and because one man sinned, Achan, finally Joshua ordered people to stone him to death. So the Lord gave him the wisdom. என் அன்பன் தேவஜனமே, 9ஆம் அதிகாரத்தில், யோசுவா 9ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அங்கே இந்த கிபியோனியர்கள் அவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்கிறதை பார்க்கிறோம். நண்பர்களைப் போல ஒரு சமரச பேச்சுக்கு வருகிறதை போல அவர்கள் செய்ய பார்த்தார்கள். ஆனால் யோசுவா அவர்களுடைய சூழ்ச்சியை கண்டுபிடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். And again in chapter 9 we see the deception of Gibeonites. You read the chapter 9, Joshua chapter 9. And therefore, my people, any leaders must love the Lord, obedience to his commandment, and must seek his glory. ஆக தலைமைத்துவத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவருடைய மகிமையை தேட வேண்டுங்க. அல்லேலூயா. Again John Wesley விதமாக சொல்லுகிறார், give me 100 preachers who fear nothing but sin. John Wesley விதமாய் சொல்லுகிறார், எனக்கு பாவத்தை வெறுக்கக்கூடிய 100 பிரசங்கிமார்களை கொடு. And desire nothing but God. அவர்கள் தேவனை தவிர மற்ற எதையும் அவர்கள் விருப்பம் கொள்ளாதவர்களாய் இருக்க வேண்டும். And I care not a straw whether they be clergymen or laymen. அவர்கள் ஒரு போதகர் பணியில் இருக்கலாம், அல்லது அது சாதாரண ஒரு சபை விசுவாசியாக இருக்கலாம். Such alone will shake the gates of hell. அப்படிப்பட்ட கூட்டம் மாத்திரமே தான் நரகத்தின் வாசலை அசைக்க முடியும் என்று சொல்லுகிறார். யாரு? அந்த 100 பேர். பாவத்தை வெறுக்கிறவர்கள், தேவனை விரும்புகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் நரகத்தின் வாசலை அசைக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. And set up the kingdom of heaven on earth. பரலோகத்தின் ராஜ்யத்தை நான் பூமியில கொண்டு வர முடியும் என்று சொல்லி. How beautiful. Let me read it in English again. Give me 100 preachers who fear nothing but sin and desire nothing but God, and I cannot a straw whether they be clergymen or laymen. Such alone will shake the gates of hell and set up the kingdom of heaven on earth. Hallelujah. நான் 3 காரியங்களை சொன்னேன் யோசுவாவினுடைய தலைமைத்துவத்திலிருந்து. ஒன்றாவது, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் விசுவாசத்திலே நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். A leader must know to walk in faith. இரண்டாவது நான் சொன்னேன், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். A leader must be willing to execute God's plan. நம்முடைய சொந்த திட்டங்கள் அல்ல, நம்முடைய சொந்த பிளான்ஸ் அல்ல, சொந்த எஜெண்டா இல்ல, ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய பிளான்ஸ். It is not our plans, our agenda, but it is God's plans, God's agenda. And lastly, கடைசியாக, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற எப்பொழுதுமே அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவனாக இருக்க வேண்டும். A leader must be willing to follow commandments, God's law, God's truth. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய சத்தியங்களை கீழ்ப்படிவனாக இருக்க வேண்டிய வேதம்
நமக்கு சொல்லுகிறது. நண்பா தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான சபையில் இருக்க தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியலைங்க, நான் எதையோ ஆயத்தம் பண்ண போய் ஆண்டவர் எனக்கு இதை தான் காமிச்சார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த MCO வருகிற 4ஆம் தேதி ஒரு முடிவுக்கு வரும் என்றால், நாம் 7ஆம் தேதி சபைக்கு கூடு வரும்பொழுது நாம் இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களை ஜெபித்து அவர்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்பதாக மறந்து விடாதீங்க, தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே நடக்க வேண்டியவனாய் இருக்க வேண்டும். தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ நமக்கு இருதயம் இருக்க வேண்டும். We must have a heart to keep and follow, obey God's commandments. Now let me come back to congregation. சபையாரை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, are you telling that this message is not for me? இந்த செய்தி எனக்கு இல்லை, இது சபையில் இருக்கிற LCCயில் இருக்கிறவங்களுக்கு தான், அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, நமக்கும் அது பொருந்தும் இல்லை. இன்னைக்கு நமக்கும் விசுவாசம் தேவையில்லை. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நம்முடைய விசுவாசம் கிரியையினால இருக்கணும். வார்த்தையினால் மாத்திரமல்ல, கிரியையினால இருக்கணும். விசுவாசம் நமக்கு தேவைங்க. விசுவாசத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவருடைய திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், இல்லையா? ஆமா தானே? மூன்றாவது, அது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். கடவுள் சொல்றாரு, நீ கடவுளுக்கு கீழ்ப்படிப்பா, அதுதான் உத்தமம், அதுதான் மேன்மை. ஆகவே நண்பான் தேவ ஜனமே, இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அவிசுவாசம் இருந்தால் அதை நீங்க செய்யும் சாமி. உம்மை விசுவாசித்து நான் வாழ இருக்கிறவை தாங்க. இரண்டாவது, நான் உம்முடைய காரியங்களில் விருப்பமுள்ளவனாக இருந்து உம்முடைய காரியங்களை நிறைவேற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உதவி செய்யுங்க. மூன்றாவது சொல்லுங்க, நான் உமக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க கிருபை தாங்க சாமி. எப்பொழுதும் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிந்திருக்க கிருபை தாங்க. தேவன் தாமே உங்களை அவிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசின இந்த 3 சத்தியங்களுக்காக நன்றி. விசுவாசம், உம்முடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய உள்ளம், உமக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை ஜீவியம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்திலே முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். தேவஜனமே, இந்த வேளையில் கூட நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். தசமபாகங்கள் இருந்தால் நீங்கள் அதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஜெபித்த பிறகு அதை தனியாக ஒரு என்வெலப்ல போட்டு வைத்து விடுங்க, அல்லது நம் சர்ச் அக்கவுண்ட்ல
போட முடிந்தால் நீங்கள் போடும்படி கேட்கிறேன், அல்லது சபை திறந்தால் நீங்கள் நம்முடைய ட்ரெஷர்கிட்ட கொடுக்கும்படி கேட்கிறேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வேலையிலும் கூட உமக்கு நாங்கள் எங்களுடைய காணிக்கையினாலே மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தருகிற, காட்டுகிற, கொடுக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, ஒரு மனதோடு முழு இதயத்தோடு உம்மை நேசிக்கிறபடினாலே இந்த காணிக்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய உண்மை, உம்முடைய நீதிக்கு ஆண்டவரே நிகரானது ஒன்றுமில்லை சுவாமி. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா. உமக்கு எல்லா துதி கனமகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை காக்க கடவுது. ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள். முதலாவது, நம்முடைய அரசாங்கம் வருகிற 4ஆம் தேதி இந்த MCO குறித்த ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் அறிவிப்புக்காக நாம் காத்திருப்போம். ஒருவேளை MCO அது ஒரு முடிவுக்கு வரும் என்றால் நம்முடைய ஆராதனைகள் பழையபடி சபையிலே கூடுவோம். ஆகவே நீங்கள் அதை கவனமாக கேட்கும்படி உங்களை கேட்கிறேன். சபை திறக்கும் என்றால் அதனுடைய SOP எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இது ஒன்று. மற்றொன்று, உங்களுக்கு தெரிந்த பிரகாரம் போன வாரத்திலே நம்முடைய ஊழியங்கள் நாம் ஜூம் வழியாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய வேத ஆராய்ச்சி, நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே ஜூம் வழியாக நடைபெறுகிறது. ஆகவே உங்களுடைய தொலைபேசியிலே இந்த ஜூம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து ஆயத்த நிலையில் இருக்கும்படி கேட்கிறேன். அதனுடைய லிங்க், பாஸ்வேர்டு உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை தட்டி நீங்கள் ஜூமில் நீங்கள் என்டர் பண்ணலாம். அன்பான தேவ ஜனமே, இந்த பெண்டமிக் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஆயத்தமாக இருப்போம். ஒரு மாதத்தை நாம் முடித்து விட்டோம். இந்த பிப்ரவரி மாதத்திலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நடைபெறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.